இவனே ஒரு 12 வயசு குழந்தை தான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் ஸ்கூலில் அவன் கற்றுக்கினதெல்லாம் திரும்பி வந்து ஸ்கூலு இல்லாத டைமில் அங்கே குடியிருக்கிற நிவாசிக்கிற ஒரு குடிசை பகுதி குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அவன் ஸ்கூலில் கற்றுக்கின பாடங்கள்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இவன் ஒரு டீச்சராகி இஸ் டீச்சிங் ஹெல்பிங் த சில்ட்ரன் டு லேர்ன். எப்படி இருக்குங்க, இதுதானே ஒரு சமூக சேவைன்றது. 12 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நினப்பு வந்திருக்கு. அது வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அதே ஒரு பணக்கார குழந்தையாக இருந்தாலும், ஒரு செலிப்ரிட்டி கப்பலோட குழந்தையாக இருந்தாலும், ஒரு பாலிட்டிஷியனோட குழந்தையாக இருந்தாலும், பை திஸ் டைம் என்ன நடந்திருக்கும், எல்லா சேனலில் எல்லா மீடியாவில் அவனை செய்கிற செயல் வந்து பிரதிபலித்து அவனுக்கு ஒரு அவார்டு வேற கொடுத்து அவங்கள பேரண்ட்ஸை வந்து அவங்கள கௌரவப்படுத்தி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த குழந்தை கண்டுக்கிற ஆள் கூட இல்லைங்க. நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணலாமில்ல. நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், பணமோ எதுவும் துணி மணி எதுவும் கொடுக்க வேண்டாங்க. அதெல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணலாமில்ல. எப்படி அந்த சப்போர்ட்டு? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க, தட் இஸ் யூ ஆர் கண்ட்ரிபியூட்டிங் எ ஸ்மால் மைட் டு த சொசைட்டி. இஸ் இட் நாட்? ப்ளீஸ் வீடியோ பாருங்கள், கேளுங்க. இது 12 வயது சிறு ஆசிரியர். இவர் ஒவ்வொரு நாளும் பள்ளியில் இருந்து கற்றுக்கொண்டவற்றை தனது குடிசை பகுதியில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். 12 வயது சிறுவன் பகலில் பள்ளிக்கு செல்கிறான். மாலையானதும் அவனே ஒரு ஆசிரியராக மாறிவிடுகிறான். சம்பளமும் இல்லை, புகழும் இல்லை, ஆனால் தினமும் சோர்வின்றி கற்பிக்கின்றான். பாலத்தின் கீழே இந்த சிறிய பள்ளி தெரிகிறது. இங்குதான் அவனது குடிசை பகுதியில் உள்ள ஏராளமான குழந்தைகள் தினமும் படிக்க வருகிறார்கள். ஏனெனில் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுபவர் ஒருவர் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் இல்லையா? பிளேட் இல்லை, மேஜை இல்லை, உடை கட்டுப்பாடு இல்லை, ஆனால் படிப்பில் எந்த கான்வென்ட் பள்ளியையும் விட இது குறைவில்லாத கல்வி.